கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். பழனி நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடியுடைய அடுத்த திட்டம் என்ன என்பது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்குறோம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கிட்டையும் சிபிசிஐடி தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவர் பணியாற்றிய அந்த ஒட்டஞ்சத்திரம் அலுவலக ஆவணங்கள் தீவிர ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. தலைமறைவான ஜெயபிரகாஷை தேடி வெளிமாநிலமும் விரைந்திருக்கிறார்கள் சிபிசிஐடி அதிகாரிகள். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோவில் நில மோசடி வழக்கில் விசாரணை தீவிரம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சரவணன் இணைகிறார். ஓவர் டு சரவணன், முழு விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி சன்னதி வீதியில் உள்ள மடத்திற்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்குல சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல குழுக்களாக பிரிந்து சிபிசிஐடி போலீசார் பல்வேறு மாவட்டங்களில் இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சாட்சிகள் மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என மொத்தம் 120க்கும் மேற்பட்ட நபர்களை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில இந்த வழக்குல 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை ஆய்வு செய்து சிபிசிஐடி போலீசார் சேகரித்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய நிலத்தின் விற்பனை செய்த விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த முருகதாஸ் மற்றும் நிலத்தை வாங்கிய திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த வெள்ளதுரை, பழனியைச் சேர்ந்த சேதுபதி மற்றும் இதற்கு உடமையாக இருந்த பழனியைச் சேர்ந்த அன்வர்தீன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிபிசிஐடி போலீசார் திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவரை சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில ஜெயபிரகாஷ் கடந்த 29ஆம் தேதி மதுரை விமான நிலையத்திலிருந்து வெளிமாநிலத்திற்கு விமானம் மூலம் சென்றது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து வெளிமாநிலத்தில் தஞ்சமடைந்துள்ள ஜெயபிரகாஷை கைது செய்வதற்கு சிபிசிஐடி குழுக்கள் வெளிமாநிலத்தில் முகாமிட்டு வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முருகதாஸ், வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி, அன்வருதீன் ஆகிய 4 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் மேலும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக இந்த 4 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக திண்டுக்கல் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர். எனவே இந்த 4 பேரும் விரைவில் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. இந்த மோசடி பத்திரப்பதிவு வழக்குல தொடர்புடைய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கடந்த 27ஆம் தேதி முதல் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் தினசரி விசாரணைக்கு ஆஜராகி வருகிறார். சிபிசிஐடி போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தினமும் காலை 10 மணி முதல் 6 மணி வரை அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி வரும் 3ஆம் தேதி வரை, நாளை மறுநாள் வரை ஜஸ்டின் மணிகண்டன் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில பத்திரப்பதிவுத்துறை சார்பில் உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பத்திரப்பதிவு நடந்த நாட்கள்ல, அந்த பத்திரப்பதிவு மோசடியாக நடந்த நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள்ல என்ன நடந்தது என்பது குறித்து 3 நாட்கள் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்துல இந்த உயர்மன்ற குழு ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மேலும் பத்திரப்பதிவு துறை சார்பில் தற்போது 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 6 பேர் கொண்ட குழுவினர் 2 பேராக பிரிந்து ஜஸ்டின் மணிகண்டன் ஏற்கனவே பணி செய்த இடங்களில் பத்திரப்பதிவு ஆவணங்களை அனைத்தையும் ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது ஜஸ்டின் மணிகண்டன் பணி செய்த அந்த காலகட்டங்களில் எந்தெந்த நாட்களில் எத்தனை பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா, வருவாய் இழப்பு, அரசுக்கு தேவையான வருவாய் இழப்பு ஏதேனும் ஏற்படுத்தி இருக்கிறாரா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடந்து வருகிறது. அந்த வகையில் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் அவர் எங்கெங்கு பதிவு செய்தாரோ வேற மாவட்டங்களிலும் இந்த விசாரணை நடைபெறுகிறது. இந்த வழக்கில் ஒருபுறம் சிபிசிஐடி போலீசார் ஆதாரங்களை திரட்டி கைது நடவடிக்கை மற்றும் வழக்குக்கு தேவையான ஆவணங்களை உருவாக்கி வரும் நிலையில் பத்திரப்பதிவுத்துறை சார்பிலும் ஒரு தரப்புல பத்திரப்பதிவு சார் பதிவு அலுவலர் ஜஸ்டின் மணிகண்டன் தொடர்பான பத்திரப்பதிவு அலுவலகங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவது இந்த வழக்கின் தீவிரத்தன்மையை காட்டுகிறது. இது வரும் நாட்கள்ல இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் பலர் விசாரணைக்கு ஆஜராவார்கள். அதே போல ஜெயபிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டால் அவர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.